கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்பதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதங்களில் பயம் வாட்டி வதைக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. பயம் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பயம். சரீரத்தில் வியாதி வந்து விட்டால் பயம். ஐயோ, இந்த வியாதி இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ என்கிற ஒரு பயம். குடும்பத்தில் பிரச்சனை வந்து விட்டால் ஒரு பயம். எல்லாவற்றிலும் ஒரு பயம். வேத புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அநேக இடங்களில் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்ற வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது கூட பயப்படாதிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நீ பயப்படாத. உலக பிரகாரமான மனுஷன்தான் பயப்படணும். ஏன்னா அவர்கள் வணங்குகிற கடவுள் அவர்களை ரட்சிக்காது. ஆனால் நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நம்மை தப்புவிக்க, விடுவிக்க, நம்மை குணப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒருபோதும் பயப்படவே கூடாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார். கிதியோன் சத்துருக்களை பார்த்து, எதிரிகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தார். ஐயோ, எதிரிகள் நம்மளை வந்து அழிச்சிருவாங்களா, எதிரிகள் நம்மளை தாக்கிடுவாங்களா, எதிரிகளுக்கு முன்னாடி நம்ம முறியடிக்கப்படுவோமா என்று கிதியோன் பயந்து கொண்டிருந்தார். பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே, நீ பயப்படாதே. கிதியோனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். உங்கள் வியாதியின் சூழ்நிலையில், நெருக்கத்தின் சூழ்நிலையில், கண்ணீரின் சூழ்நிலையில், பிரச்சனையின் சூழ்நிலையில், வறுமையின் சூழ்நிலையில், தரித்திரத்தின் சூழ்நிலையில், ஏழ்மையின் சூழ்நிலையில், எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் தள்ளப்பட்டாலும், இப்பொழுது எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டான்னு சொல்கிறார். நீ ஏன்பா பயந்துட்டு இருக்கிற? நீ ஏன் சத்துருவை பார்த்து பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்கள் அதிகாரிகளை பார்த்து பயப்படாத. உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து பயப்படாத. யாரையும் பார்த்து நீ பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது எத்தனை அதிகமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்து நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாத. 13ஆம் வசனத்தில் பாருங்க, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு. பயப்படாதே என்று சொல்கிற இடத்துலலாம் ஒரு வார்த்தை வருது, என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பயப்படாத. நம்ம ஏசப்பா நமக்கு நீ பயப்படாதன்னு சொல்லும் போதெல்லாம் என்னத்தம்மா சொல்கிறாரு? நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாதன்னு சொல்லும் போதெல்லாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பயப்படாதன்னு சொல்லும் போதெல்லாம் நான் உன் கூட இருந்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு அந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் பயப்படுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா? ஐயோ, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ தெரியலையே, வயிற்று வலிக்காக நான் போகிறேன், கிட்னிக்காக போகிறேன், இருதயத்துக்காக போகிறேன், என் கண்களுக்காக போகிறேன், ஏதாவது சொல்லுவாங்களா டாக்டர், எனக்கு பயமாக இருக்குதுன்னு போகிறீங்களா? பயப்படாதீங்க.
உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர், உங்களையும் என்னையும் தாயின் கருவியில் உருவாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் எந்த தீங்கும் உங்களுக்கு அணுகாது. வேத வசனம் சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொல்கிறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாத உன் வாழ்க்கையில் எந்த விதமான இன்சிடெண்ட்டும் நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல், கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் வராது. ஏனென்றால் என் தேவன் தீமைக்கு எதிர்த்து போராடுகிறவர், தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவர், தீமையோடு கூட போராடி ஜெயித்து அந்த தீமையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். தீமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டது என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் பயத்தை தூக்கி போடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் அனுமதி இல்லாத இந்த தீங்கு என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதுன்னு சொல்கிறாரு. தீங்கு வந்துருச்சு தான், ஆனால் உன்னை அழிப்பதற்காக அல்ல. தீங்கு உன்னை புடமிடுவதற்காக சில தீங்குகளை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். உங்களையும் என்னையும் அழிப்பதற்காக இந்த தீங்கு வராது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் நீங்களும் நானும் சாக மாட்டோங்க. கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் பிடிச்சாரோ, கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் தெரிந்து கொண்டாரோ, கர்த்தர் இந்த பூமியில் எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைத்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேறி முடிஞ்சாதான் நீங்களும் நானும் மரித்து மண்ணுக்கு அடக்கம் பண்ணப்படுவோமே தவிர அதற்கு முன்பாக உங்களுக்கு எனக்கு மரணம் இல்லை. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் நம்ம சாக மாட்டோம். பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி எல்லா சித்தத்தையும் செய்து முடித்து தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு போனார். அதே போல தான் இந்த பூமியில் எல்லா சித்தத்தையும் திட்டத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சாத்தான் நமக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. உலக பிரகாரமான மனுஷர்கள் நமக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. எந்த வியாதியும் நமக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. தேவ திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் நீங்களும் நானும் மண்ணுக்கு போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் உள்ள வியாதிகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிகிறார். கர்த்தர் உங்கள் பயங்களையும் பதற்றங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறார். என் பிள்ளையே, நீ பயப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளையே, நான் யெகோவா ராஃபாவாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யெகோவா ஷம்மாவாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யெகோவா நிசியாய் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நீ பயப்படாதே, உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் அதிசயமாக நடத்துவேன். நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், நான் உனக்கு நன்மையானவைகளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரத்தின் கிரியைகளை ஆமேன் நான் நெகிழ விடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை ஒருபோதும் ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை உள்ளம் கைகளிலே ஏந்தி வைத்திருக்கிறேன், உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு தீங்கும் ஒரு ஆபத்தும் வராதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பினாலும், உனக்கு விரோதமாய் 10,000 பேர் எழும்பினாலும் ஒன்றும் உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் நாசமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களோடு கூட நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேலையில் உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனோடு கூட நான் வழக்காடுவேன், நான் அவனோடு கூட யுத்தம் செய்வேன், நான் அவனை பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, யுத்தம் செய்தல் கர்த்தருக்குரியது. நீங்கள் பழி வாங்காதிருங்கள், நீங்கள் யுத்தம் செய்யாதிருங்கள். நீங்கள் சும்மா இருந்து தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை மாத்திரம் பாருங்கள், தேவன் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை மாத்திரம் பாருங்கள். என் பிள்ளையே, சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாயா? தேவன் உன்னோடு தான் இருக்கிறார், தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். அன்றைக்கு தோமா சந்தேகப்பட்டார். இயேசுவின் விலா எலும்பிலே கையை போட்டால் தான் நம்புவேன் சந்தேகப்பட்டார். ஆனால் தோமாவின் சந்தேகத்தை கர்த்தர் நிறைவாக்கினார். தோமா ஆண்டவருக்காக எழும்பி பெரிய காரியங்களை தோமா செய்தார். இந்திய தேசத்தை ஒரு அசைத்த ஒரு மனுஷனாக தோமா மாறினார். அதே போல தேவ சமூகத்தில் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தோமாவை போல சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளையே, இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். உனக்கு நிச்சயம் அவர் அற்புதத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது,
நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னாரே, நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருந்து உனக்கு செய்ய போகிற அற்புதத்தை நீ கண்ணால பாப்ப, நீ கண்ணால பாப்ப. ஷாகாலா துடா பாலா ராதுடா ரிபா லாக்கா ராதுடா பஹந்து ரியாத்த ராக்கல துடபு லிபோ ரியாத்த ரஹந்துனி அந்த ரபாக்கல துடபலா லீலி ஹத்தரவு ஷாலோ ரிபியந்தர பல துடபா. ஒருபோது ஆண்டவர் கைவிட மாட்டார், ஒருபோது ஏசப்பா கைவிட மாட்டார். புலம்பலின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க, ஆண்டவர் ரெண்டெண்டுக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் ரெண்டெண்டுக்கும் கைவிட மாட்டார். கர்த்தரை விசுவாசிக்கிற எந்த பிள்ளைகளும் கர்த்தர் கைவிட மாட்டார். இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக ராஜா. முத கரத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கை அதிசயங்களை ஆச்சரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.